தியாகராஜன் பாவின் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு மகளிர் தின ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். இனி ஒன்று நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். பெண்கள் எல்லாருமே நல்ல தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன்னம்பிக்கையும் இருக்கணும், அது கூடயே நல்ல முயற்சியும் இருக்கணும். கட்டாயம் வெற்றி பெறலாம். இல்லத்தரசிகளுக்கும் பல துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். வாங்க, இன்னைக்கு பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம். பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்ரூட் இந்த சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறேன். ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அல்வாங்கும் போது கொஞ்சம் தித்திப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு நெய், நமக்கு நெய் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம் இந்த மாதிரி ஒரு 10 பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இனி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீட்ரூட்டோட இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தணும். அப்போ அப்படியே சேர்த்துனா கட்டி கட்டி ஆயிருங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை இந்த பீட்ரூட்டோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ நெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நாம் இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால சீக்கிரமாக கட்டியாயிடும். நம்ம கலக்கிட்டே தான் இருக்கணும். ஃப்ளேம் கையில் வச்சுக்கலாம். அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். நம்ம கை விடாமல் கலக்கிட்டு இருக்கணும். இப்போ அடுப்பு தீயை நம்ம மீடியத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது இல்லைங்களா, அப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது. இந்த பீட்ரூட் ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இது கூட இனி கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இதுக்கு நெய் சேர்த்து தான் கலரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சுகர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கைவிடாமல் நம்ம கலக்கிட்டுருக்கலாம். இன்னும் கெட்டியாகணும். கெட்டி ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வருது இல்லையா, அப்போ இந்த டைமில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தா நமக்கு கலருக்கு ஈஸியாக இருக்கும், சட்டியை பிடிக்காது. ஏன்னா இது நல்லா அல்வா பார்த்து இப்போ தான் வருது. இந்த நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் கலரணும். பாருமா, இந்த அளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. நாம் இப்படி எடுத்தாலும் பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது.
இப்போ நம்ம எடுத்தாலும் இந்த மாதிரி வரைந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். மீண்டும் 10-15 நிமிஷம் தான். சரி, நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. போய் உமன்ஸ் டே என்னோட செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.